ஹலோ சாம்பியன்ஸ், வெல்கம் டு வெற்றி. நாம இந்த வீடியோல அர்வான் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற இந்த சீரியஸ் ஃபுல்லாவே ஆர்எஸ் அகர்வால் புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ்க்குலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்கப்பா, நான் கிளாரிஃபை பண்றேன். நீங்க நம்ம பார்க்க போறது இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். எஸ்ஐயும் இருக்குது, சிஐயும் இருக்குது, ரெண்டும் மிக்சிங்ல தான் இருக்குது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்கப்பா, கிளாரிஃபை பண்றேன். ஃபுல்லா நான் தான் டீச் பண்ண போறேன். உங்களுக்கு நோட்ஸ் வேணா எடுத்து வச்சுக்கோங்கப்பா. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா தான் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாகவே ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான்ப்பா சால்வ் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் வில் பி தி டிஃபரன்ஸ் பிட்வீன் எஸ்ஐ அண்ட் சிஐ ஆன் சம் ஆஃப் 15,000 ஃபார் 2 years அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12.1/2% பெர் annum. எஸ்ஐ சிஐயோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்கப்பா 2 yearsக்கு. பிரின்சிபல் 15,000, number of years 2, next one rate கொடுத்துருக்காங்க 12.1/2%. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிஐ அண்ட் எஸ்ஐயோட டிஃபரன்ஸ். n ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும்போது ஃபார்முலா p இன்டூ ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர்ப்பா. ஆர் p ஆர் பர்சன்டேஜ் தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ 25% இருந்ததுன்னா அதை 25/100 எழுதுவோமா? பர்சன்டேஜ் அப்படின்னாலே பை 100ன்னு எடுக்கணும். இதே இது 25/100 25% எழுதுனாலும் தப்பு இல்லைல்ல. அதே மாதிரி தான் இங்கே r/100னாலும் r%னாலும் ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான்ப்பா. பிக்கு பதில் 1000, 15,000, நெக்ஸ்ட் r 12.1/2% ஹோல் ஸ்கொயரா. 12.1/2%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/8. 15,000 into 1/8 into 1/8. நெக்ஸ்ட் 8ல கேன்சல் பண்ணீங்கன்னா 1 into 8 ரிமைனிங் 7, 8 into 8 ரிமைனிங் 6, 7 into 8 5 into 8. நெக்ஸ்ட் 8ல கேன்சல் பண்ணீங்கன்னா 2 into 8 3 into 8 4 into 8. நெக்ஸ்ட் டெசிமல்ல வரும்ப்பா. ஸோ முழு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 234 நியர்பை ஆன்சர் போட்டுக்கோங்கப்பா. 234.375 ஆன்சர். எப்போவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை ஃபுல்லாக சொல்லக்கூடாது, தனித்தனியாக தான் சொல்லணும். ஓகேவா? இப்போ இதை 515 சொல்லக்கூடாது, 230.550 தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், the difference between simple interest and compound interest on 1,200 for 1 year at 10% per annum half yearlyன்னு கொடுத்துருக்காங்கப்பா. half yearly அப்படின்னாலே டைம்ல டபுள் பண்ணணும், ரேட்ல எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதில் half வேல்யூ போடணும். n இன்ட்டு 2, என்னன்னும் எடுத்துக்கலாம், டீனும் எடுத்துக்கலாம்ப்பா. ரேட்ல half வேல்யூ போடணும். இங்கே டைம் 1 இயர்ன்னு கொடுத்துருக்காங்களா, 1 டபுள் பண்ணிங்கன்னா 2. இப்போ டைம் 2. நெக்ஸ்ட்டு ஆர் வேல்யூ 10% இருக்குது, 10 half பண்ணிங்கன்னா 5%ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு எஸ்ஐ அண்ட் சிஐயோட டிஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் ஆஃப் எஸ்ஐ சிஐ. ரெண்டு இடத்துலையும் டிஃபரன்ஸ் வருது, எஸ்ஐ அண்டு போட்டுக்கோங்க. ஓகே, எஸ்ஐ டிஃபரன்ஸ் சிஐன்னு போடலாம், ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் எஸ்ஐ அண்டு சிஐன்னு போடணும்ப்பா. ஓகே, இப்போ டைம் 2 years தான் இருக்குது. இப்போ என்னோட வேல்யூ 2ன்னு இருக்கும்போது ஃபார்முலா p இன்ட்டு ஆர் பை 100 தி ஹோல் ஸ்கொயர் ஆர் p ஆர் பர்சன்டேஜ் தி ஹோல் ஸ்கொயர். பிக்கு பதில் 1200. நெக்ஸ்ட்டு 5% ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/20 பவர் 2 இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் எழுதிருங்க. 1/20 இன்ட்டு 1/20. 2 0க்கு 2 0 கட் பண்ணிடலாம். 2 into 2 4, 4 into 3 12.
3 is for answer பா. ஆப்ஷன் பி 3 is for answer. Next one. A man borrows 4,000 at a 15% compound rate. Compound rate of interest. Compound interest போதும். At the end of each year, he pays back 1,500. How much amount should be paid at the end of third year to clear all his dues? ஒருத்தன் வந்து 4,000 ரூபாய் கடன் வாங்குறான்ப்பா. ஒவ்வொரு தடவையும் 15% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ 15% இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 1,500 ரூபாய் பணத்தை திருப்பி கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. இதே மாதிரி 3 வருஷம் கொடுக்குறாங்க. 3 வருஷம் கொடுத்தது போக அவங்க கடன் அடையணும்னா பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 4,000 இருக்குதா, 15%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 3/20. இப்போ சிஐ ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 23/20ன்னு எடுத்துக்கணும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2ல கேன்சல் பண்ணிங்கன்னா 200. 23 × 2 46, லாஸ்ட்டு 2 0. இப்போ இவங்க 4,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு 15% இன்ட்ரெஸ்ட் போட்டு 4,600 ரூபா முதல் வருஷம் திருப்பி கொடுக்கணும். ஓகேவா? ஆனால் அவங்க 4,600 ரூபா கொடுக்கல, 1,500 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. ஓகே, 1,500 கழிச்சிட்டிங்கன்னா மீதம் 3,100 ரூபாய் அவங்க கொடுக்கணுமா? இந்த 3,100க்கு மறுபடியும் 15% இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் கொடுக்கணும் அவங்க. இப்போ 3,100க்கு மறுபடியும் ஒரு 23/20. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 2ல கேன்சல் பண்ணிங்கன்னா 15 5. நெக்ஸ்ட்டு 23 × 1 23, 23 × 5 115 115. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5 6 5 3. 3,565 ரூபாய் அவங்க இப்போ திருப்பி கொடுக்கணும்ப்பா. வட்டியோட சேர்த்து அவங்க கொடுக்க வேண்டியது 3,565. மறுபடியும் அவங்க 1,500 தான் கொடுக்குறாங்க. இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 35லேருந்து 15 மைனஸ் பண்ணிங்கன்னா 20 65. இப்போ அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 2,665 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்குது. இந்த 2,665ல் மறுபடியும் வட்டி போட்டு தான் கொடுக்கணும். ஸோ மறுபடியும் 2,065க்கு 23/20 பாருங்கள். நெக்ஸ்ட்டு 5ல கேன்சல் பண்ணால் 20லேயே டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம்ப்பா. 20ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 × 20 0, 3 × 20 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 15 இருக்கும். 15னா 0.2 தான்ப்பா வரும். ஸோ 103 எடுத்துக்கோங்க. 23 × 1 23, 23 × 3 69. இப்போ அவங்க கடனோட கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு 2,369 ரூபாய். சரி, ஓகே, 2,369 ரூபாய் கொடுக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஒருக்கு 1,500 கொடுக்குறாங்க, ரெண்டாவது ஒருக்கு 1,500 கொடுக்குறாங்க. மொத்தம் அவங்க 3 வருஷம் கொடுத்துருக்காங்களா? மொதல் வருஷம் 2வது வருஷம் முடிஞ்சு, இப்போ 3வது வருஷம் ஒரு 1,500 கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ ரிமைனிங் 69, 23 - 15 8. பேலன்ஸ் அவங்க 3 வருஷம் 1,500 கொடுத்தது போக 869 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்குதுப்பா. அந்த 869 ரூபாயை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களோட கடன் வந்து கிளியர் ஆயிரும். ஸோ 869க்கு நியர் வேல்யூ 874.75 சார் ஆன்சர்ப்பா. இங்கே நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ தான் எடுத்தோம். ஸோ அக்யூரேட் ஆன்சர் வராது. நியர்பை ஆன்சரை போட்டுக்கோங்கப்பா. நன் ஆஃப் திஸ் இருந்தால் தான் நியர்பை ஆன்சர் போடுறது கஷ்டமாக இருக்கும். இங்கே நன் ஆஃப் திஸ் இல்லை, ஸோ நியர்பை ஆன்சர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். A man invests 5,000 for 3 years at 5% per annum compound interest. Income tax at rate 20% on interest earned due to end of each year. Find the amount at the end of the third year. 5,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கப்பா. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 5% per annum சிஐ போட்டுடுறாங்க. சிஐ அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ, ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ அவங்களுக்கு சிஐ வருதோ அதில் 20% வந்து இன்ட்ரெஸ்டாக இன்கம் டேக்ஸுக்கு பே பண்ணணும். பே பண்ணது போக
3வது வருஷத்துல அவங்களுக்கு வர்ற அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா. இதுக்கு ஃபார்முலா ரேட்டும் இருக்குது, இன்கம் டேக்ஸ் ரேட்டும் இருக்குது. ஸோ 2 ரேட் இருந்ததுன்னா எஃபெக்டிவ் ரேட் ஈக்குவல் டு ரேட் இன்ட்டு 1 மைனஸ் டேக்ஸ் ரேட்ப்பா. ஓகே, rate 5%, 1 minus tax rate. Tax rate 20%. 20% equivalent fraction value 1 by 5. Next ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 4 by 5 வரும். 5% இதையும் நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றணும்னா மாற்றிக்கலாம், மாற்றாமையும் பண்ணலாம்ப்பா. 5% equivalent fraction value 1 by 20. 1 by 20 இன்ட்டு ரெண்டையும் கேன்சல் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 4 by 5 வருமா. நெக்ஸ்ட்டு 1 into 4, 5 into 4, 1 by 25 இருக்கும். நம்மளுக்கு இங்கே ரேட் தான் கண்டுபிடிக்கிறோம். ரேட் அப்படின்னாலே பர்சன்டேஜில் வரணும். பர்சன்டேஜ்னா இப்போ 25%னா 25 by 100 பர்சன்டேஜ் அப்படின்னாலே பை 100ன்னு வரணும். ஸோ மேலேயும் கீழே ஒரு 4ல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 4 by 100ன்னு வந்துடணும். சாரி, 4 by 100ன்னு வரும். இதை 4%ன்னு மாற்றிக்கலாம். ஓகே, எஃபெக்டிவ் ரேட்டு இப்போ 4%. இது ஃப்ராக்ஷனாக மாற்றி பண்ணுறது. ஃப்ராக்ஷனாக மாற்றாமல் ஃபஸ்ட்டு 5% அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1லேருந்து 1/5 மைனஸ் பண்ணிங்கன்னா 4/5. 1லேருந்து மைனஸ் பண்ணும்போது இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு கீழே என்ன நம்பர் இருக்குதோ அதை அப்படியே எழுதிடணும்ப்பா. நெக்ஸ்ட்டு 5க்கும் 5க்கும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 4 இருக்குது, இங்கே பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ 4%ன்னு டைரெக்டாகவும் போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 4%ன்னு தான்ப்பா எடுத்துக்கணும். 5%, 20%லாம் விட்டுருங்க. எஃபெக்டிவ் ரேட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ரேட்டோட வேல்யூ 4%ன்னு எடுத்துக்கணும். 4%, இப்போ இதை 4/100ன்னு எடுத்துக்கலாமா. இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் வர்றது தான் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் 3 years கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் பவர் 3 போடணும், இங்கேயும் பவர் 3 போடணும்ப்பா. பவர் 3 போட்டிங்கன்னா 10 power 3னா 1000. ஓகே, ஆர் ஜீரோஸ் நிறைய வரும்ப்பா அப்படி போட்டிங்கன்னா. 4% ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/25. இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் 25ன்னு இருக்குது, இன்ட்ரெஸ்ட் 1ன்னு இருக்குது. 25 + 1 26. ரெண்டையும் ஆட் பண்ணால் வர்றது தான் அமௌண்ட்டு. இப்போ அமௌண்ட்டோட வேல்யூ 26. இப்போ ரெண்டு இடத்துலையும் கியூப் போடுங்க. 25 கியூபோட வேல்யூ 15,625. நெக்ஸ்ட்டு 26 கியூபோட வேல்யூ 175, 76. நெக்ஸ்ட் இதில் பிரின்சிபல் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ரேஷியோ படி ஃபஸ்ட் இருக்கிறது பிரின்சிபல், நெக்ஸ்ட் இருக்கிறது அமௌண்ட்டு. 15,625ஓட வேல்யூ தான் 5,000. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அமௌண்ட்டு. 175, 76க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 1000, இங்கே 3125, 3125 வரும்ப்பா. நெக்ஸ்ட்டு இந்த 1000ல் டிவைட் பண்ணணுமா. 1000ல் டிவைட் பண்ணுறதுக்கு பதில் லாஸ்ட்டு 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருங்க. ஓகே, 3.1ன்னு வரும். ஸோ இதை அப்ராக்சிமேட்டாக 3ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 × 3 15, ரிமைனிங் 2, 8 × 3 24, ரிமைனிங் 1, 5 × 3 15, ரிமைனிங் 2, 8 × 3 5,800. நியர்பை 5,788.125 இஸ் ஆன்சர்ப்பா. ஓகேவா. டிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான்ப்பா வரும். ஏன்னா நம்ம இங்கே வந்து 3.125 இருக்குது, நம்ம 3ன்னு சேஞ்ச் பண்ணுறோம். நன் ஆஃப் திஸ் இல்லைல்ல, அதனால் நியர்பை வேல்யூஸே போட்டுக்கோங்கப்பா. கேல்குலேஷன் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக பேங்க் எக்ஸாமுக்கு வராதுப்பா.
Next one, the compound interest on 30,000 at 7% per annum is 4,347. டைம் கேட்டிருக்காங்கப்பா. 7%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 7/100. பிரின்சிபல் 100, அமௌண்ட் 107 வரும். இது இன்ட்ரெஸ்ட், இது பிரின்சிபல். பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்டையும் ஆட் பண்ண வர்றது தான் அமௌண்ட். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 30,000 + 4,347 34,347 வருமா? இந்த வேல்யூவை தான் இதுக்கு கன்வெர்ட் பண்ணணும்ப்பா. டைம் கொடுத்து ரேட் கண்டுபிடிக்கணும்னா ரூட் போடணும். ஓகே, அதே இது ரேட் கொடுத்து டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கொயர் பண்ணணும்ப்பா. ஸ்கொயருன்னு கிடையாது, பவர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பவரில் ஆன்சர் போடுற மாதிரி வரணும். பவர் 2 3, 2ஆக இருந்தால் ஸ்கொயரு, 3ஆக இருந்தால் க்யூபு, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டையும் 3ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 10,000. நெக்ஸ்ட்டு இங்கே 3ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 1 4 × 3 12, 4 × 3 12, 9 × 3. ஓகே, இங்கே 10,000 இருக்குது, இதை 100க்கு மாற்றணும். ஸோ இதை 100 பவர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 100 பவர் ஸ்கொயரோட வேல்யூ தான் 10,000. நெக்ஸ்ட்டு 11,489 இருக்குதா? ஹண்ட்ரட் இஸ் டு 107க்கு மாற்றணும்ப்பா. இதை ஸ்கொயர் பண்ணும்போது இதையும் ஸ்கொயர் தான் பண்ணணும். ஓகே, 107 ஸ்கொயருக்கு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுவோம். 107 ஸ்கொயர் பண்ணும்போது 100 விட எவ்வளோ இருக்குதோ அதே ஆன்சரை 107 கூட ஆட் பண்ணணும். இப்போ 114, 7 ஸ்கொயர் வேல்யூ 49ன்னு வருமா? ஸோ இதே ஆன்சர் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ பவரில் இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. பவரில் என்ன டேர்ம் இருக்குதோ அதுதான் n. இப்போ n = 2 இஸ் ஃபார் ஆன்சர்ப்பா. ஆப்ஷன் ஏ 2 இஸ் ஃபார் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், compound interest occurred amount 26,500 in 2 years is 9,775. What is the rate of interest? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்கப்பா. டைம் கொடுத்துட்டாங்க, n = 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். எப்பவும் போல தான் ஃபஸ்ட்டு 26,500, நெக்ஸ்ட்டு 26,500 ப்ளஸ் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ 9775.85. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.8575,236, 36,275.85பா. லாஸ்ட் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே 2 டிஜிட் இருக்கிறதுனால இங்கே 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 130, 5 × 5, 3 × 5, லாஸ்ட்டு 40. நெக்ஸ்ட் இங்கே 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 × 5, 2 × 5, 5 × 5, 5 × 5, 17 × 5. நம்மளுக்கு இங்கே நம்பர் வந்து 2ன்னு இருக்குதுப்பா. ரேட் வந்து எப்போவுமே பர்சன்டேஜில் தானே வரும். இப்போ 8/100ன்னு வரும், ஆர் 7/100, 17/100, இந்த மாதிரி பை 100ல் தான் வரும். ஏன்னா ரேட்டை வந்து எப்போவுமே பர்சன்டேஜில் தான் எழுதும். 5%, 8%, அந்த மாதிரி பர்சன்டேஜில் தான் வரும். ஸோ எப்போவுமே 100 தான்ப்பா பேஸில் வர மாதிரி பார்க்கணும்.
இங்கே ஒரு 53 அதிகமாக இருக்குதா, ஸோ 53லேயே கேன்சல் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 1 இன்ட்டு 53, நான் இதை டிவைட் பண்ணி போட்டுறேன்ப்பா, நீங்கள் வந்து பொறுமையாக கேல்குலேட் பண்ணிக்கோங்க. செவன் டூ 55175 இங்கே 2 0 13,689 ஆன்சர் வருதுப்பா. டைம் 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா, இப்போ தான் சொன்னேன் டைம் கொடுத்து ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் போடணும். ரூட் இங்கே டைம் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை ரூட்டில் போட்டுக்கோங்கப்பா. லாஸ்ட்டு 2 0க்கு ஒரு 0 வரும். 100க்கு ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா 10. நெக்ஸ்ட்டு 1, லாஸ்ட்டு இங்கே 9ன்னு இருக்குது. லாஸ்ட்டு 9ன்னு முடிகிற ஸ்கொயர் நம்பர் 3 அண்டு 7. லாஸ்ட்டு 2 டிஜிட் விட்டுருங்க. ரிமைனிங் 136 இருக்குதா, 136க்கு முன்னாடி உள்ள ஸ்கொயர் நம்பர் 11 ஸ்கொயரோட வேல்யூ. 11 ஸ்கொயர் 121ன்னு வரும். 12 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 144 போயிடும். 136 விட அதிகமாயிரும். நெக்ஸ்ட்டு மிடில் நம்பர் 150. 15 ஸ்கொயர் வேல்யூ 5 ஸ்கொயர் வேல்யூ 25. 11 இன்ட்டு 12 132. இப்போ கிவன் நம்பர் மிடில் நம்பரை விட அதிகமாக இருக்குது. ஸோ 117 இஸ் ஃபார் ஆன்சர்ப்பா. 8/100 இருந்ததுன்னா பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்டை எழுதும்போது 100:108ன்னு எழுதுவோமா. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 8ன்னு இருக்குது. இந்த 8 தான் ரேட்டாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி தான் இங்கே ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 17. இந்த 17 தான் ரேட்டோட வேல்யூ. ரேட் 17% ஃபார் ஆன்சர்ப்பா. ஓகே, 100ல் வந்துருச்சுனாலே அது 1 இயருக்குள்ள வேல்யூ தான். இதை ஃபார்முலாலையும் போடலாம். ஃபார்முலா சொல்கிறேன், இந்த கொஷினுக்கு யூஸ் ஆகலைனாலும் நீங்கள் மற்ற கொஷினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. n = 1ன்னு இருக்கும்போது R% கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இன்ட்ரெஸ்ட் பை பிரின்சிபல் இன்டூ 100. இன்ட்ரெஸ்ட்னா இது பிரின்சிபல், இது அமௌண்ட், ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். 17 பை பிரின்சிபல் 100 இன்டூ 100. ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா மறுபடியும் 17 தான் வரும். இந்த கொஸ்டினுக்கு ஜஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் போட்டுக்கோங்கப்பா. மற்ற கொஸ்டின்ஸுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2000 அமௌண்ட் 2226.05 மாறுது. 2 இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. ரேட் கேட்டிருக்காங்க. சேம் மெத்தட் 2226.05. லாஸ்ட் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே 2 0 ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 5ல் கேன்சல் பண்ணலாமா. 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4000, எத்தனை 0, 2 4 5 0 இருக்குதுப்பா. நெக்ஸ்ட்டு 5ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 × 5, 4 × 5, 5 × 5, 2 × 5, 1 × 5. ஓகே, இங்கே டைம் 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. 2 இயர்ஸ் அப்படின்னாலே ஸ்கொயர் ரூட் போடணும். டைம் கொடுத்துட்டாங்க, ரேட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரூட் போடணும். வேறு எதுவும் டிவைட் பண்ண முடியாதுப்பா. இங்கே 4ல் கேன்சல் பண்ணலாம். இங்கே 4ல் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் பாயிண்டில் வந்துடும். ஸோ இங்கேயே ரூட் போட்டுருங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் போடணும். லாஸ்ட்டு 2 0க்கு ஒரு 0 எடுத்து எழுதிடலாம். 400க்கு ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா 20. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 1ன்னு முடிகிற ஸ்கொயர் நம்பர் 1 அண்டு 9. லாஸ்ட்டு 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 445. 21 ஸ்கொயர் வேல்யூ தான் 441 போகும். 22 போட்டிங்கன்னா 484 போயிடும். நம்மளுக்கு 445 விட கம்மியாக இருக்கிறது தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டில் எதுன்னு பார்க்குறதுக்கு மிடில் நம்பர் 215. 5 ஸ்கொயர் 25. 21 × 22 462.
இப்போ கிவன் நம்பர் மிடில் நம்பரை விட கம்மியாக இருக்குது. ஸோ 221 சரி 211 இங்கே வரும்ப்பா. நெக்ஸ்ட்டு இப்போ ஆர் ஈக்குவல் டு 8% இருந்ததுன்னா 8/100 தானே எழுதுவோம். இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட். இப்போ பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்டில் எழுதும்போது 100 பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் அமௌண்ட்டு. 100 + 8 108ன்னு எழுதுவோமா? ஓகேவா? ஆர் எப்போவுமே 100 பேஸ் பண்ணி தான் வரும். இங்கே 200 இருக்குதா? ஸோ ஒரு 2ல் 2 பக்கமே டிவைட் பண்ணிடலாம். இப்போ இங்கே 100 2ல் ½ 1 ஆர் 21ல் ½ 10, 11ல் ½ 5.5ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, 211 20 அண்ட் 11ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே 100 இருந்தது, இங்கே 108 இன்க்ரீஸ் ஆனது. ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 8 இருந்ததா? இந்த 8 தான் ஆரோட வேல்யூ. அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்டு 100 இருக்குது, இங்கே 105.5 இருக்குது. 5.5 இன்க்ரீஸ் ஆகுதா? இந்த 5.5 தான் ஆரோட வேல்யூ. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர்ப்பா. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட்டு 4000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 3 இயர்ஸுக்கு. ஃபஸ்ட் இயர் அமௌண்ட்டு 4,320 கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3 வருஷத்துக்கு அப்புறம் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கணும். 4000 ஃபஸ்ட் இயரில் 4,320 மாறுது. இதை இன்வெஸ்ட் பண்ணது இது அமௌண்ட்டு பிஏ. ஃபஸ்ட்டு ரேட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இது ஃபஸ்ட் இயருக்குள்ள வேல்யூப்பா. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 100, இங்கே 4ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 108. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 8. அப்போது ரேட் 8%. நம்மளை கொஷினில் 4000 கொடுத்துட்டாங்க பிரின்சிபல், 3 இயர்ஸுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சிஐயில் கேட்டிருக்காங்க. 8%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 8/100. சிஐ கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இன்ட்டு 108/100 இன்ட்டு 108/100. இதுக்கு ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. கேல்குலேட் பண்ணும்போது அக்யூரேட்டாக வரணும்னு கிடையாது, அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே நன் ஆஃப் திஸே இல்லை. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஆனாப்பா நானே போட்டு காமிச்சிடுறேன். இதுக்கு கேல்குலேஷன்ஸ் தானே நிறைய பேர் கேட்குறீங்க. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கட் பண்ணிடலாம், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 108 × 4 432, 108 × 108, 108 + 8 116, 8 ஸ்கொயர் வேல்யூ 64. கீழே 1000 இருக்குதா? 1000ல் டிவைட் பண்ணுறதுக்கு பதில் லாஸ்ட்டு 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சிடணும். இப்போ 11.6 அப்ராக்சிமேட்டாக 12ன்னு எடுத்துக்கலாமா? 12 × 4 48, 12 × 3 36, 12 × 2 24. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5184. 5184 நியர்பை வேல்யூ 5039 இஸ் ஆன்சர். Next one, an amount of 10,000 becomes 14,641 in 2 years. If the interest is compounded half yearly, what is the rate of interest? half yearly கொடுத்துட்டாங்க. ஸோ டைமில் இன்ட்டு 2 போடணும், ஆரில் by 2 போடணும்ப்பா. பிரின்சிபல் 10,000, அமௌண்ட்டு 14,641. ஹாஃப் இயர்லி தானே, ஸோ டைம் 2 × 2 4ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு டைம் கொடுத்துட்டாங்க, ரேட் கண்டுபிடிக்க போகிறோம். டைம் கொடுத்த ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் போடணும். ஓகே, இங்கே டைமுக்கு 4ன்னு இருக்குது, ஸோ 4th ரூட் வரும்ப்பா.
4 ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ வெளியே எடுத்து எழுதலாம். ஸோ 10. நெக்ஸ்ட் இங்கே 11 பவர் 4ஓட வேல்யூ 14641. இப்போ உள்ள இந்த டேர்முக்கு பதிலாக 11 பவர் 4ன்னு எழுதிக்கலாமா? ஃபோர்த்து ஸ்கொயரு ஃபோர்த் ரூட்டுக்கும் பவர் 4க்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் 11ன்னு வரும்ப்பா. ஓகே, ரெண்டு சேரும் ஒரு 10ல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 100ன்னு இருக்குது, இப்போ 110ன்னு ஆயிருக்குது. 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குதா? இப்போ இந்த 10% தான் ரேட்டோட ஆன்சர். 10 இன்க்ரீஸ் ஆயிருக்குது, அந்த 10 தான் ரேட்டோட ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம ஹாஃப் இயர்லிக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க பெர் ஆனம்க்கு கேட்டிருக்காங்க. ஹாஃப் இயர்லினா என்ன ஆன்சர் வந்திருக்குதோ அதை 2ல் டிவைட் பண்ணியிருப்போமா? இப்போ கொஷினில் 8%ன்னு இருந்ததுன்னா இதோட வேல்யூவை 4%ன்னு எடுத்துருந்துருப்போம். ஓகே, என்ன இருக்குதோ அதில் பை 2 போட்டிருப்போம். இப்போ கொஷினில் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது. ஸோ x/2ஓட வேல்யூ தான் நம்மளுக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்க 10. இப்போ எக்ஸுக்கு வேணும்னா 20% இஸ் ஃபார் ஆன்சர். ஆப்ஷன் டி 20% இஸ் ஃபார் ஆன்சர். ஓகே, இது இயர்லிக்குள்ளது. 4% தான் ஹாஃப் இயர்லிக்குள்ள வேல்யூ. இப்போ நம்மளுக்கு ஹாஃப் இயர்லிக்கு கண்டுபிடிச்சிட்டோம். 10% அப்படிங்கிறது ஹாஃப் இயர்லி வச்சு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க இயர்லிக்கு கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு ஒரு இன்ட்டு 2 போட்டுறணும். நெக்ஸ்ட் ஒன், the principal that amounts to 4,913 in 3 years at a 6.1/4% per annum. Compound interest compound annually. பிரின்சிபல் எவ்வளோன்னு கொடுக்கலப்பா, அமௌண்ட்டோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 6.1/4%ன்னு கொடுத்துருக்காங்களா? 6.1/4%க்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 6.1/4னால 6.25%னால ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. இதுக்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/16. இனிஷியலாக இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட். இனிஷியலாக 16 அண்டு 17ன்னு இருந்திருக்கும். பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணால் அதான் அமௌண்ட்டை மறந்துடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு டைம் 3 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா? 3 இயர்ஸ்னால் பவரில் 3 போட்டுக்கணும். 16 பவர் 3 4096, 17 பவர் 3 4913. அமௌண்ட்டோட வேல்யூ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் 4096. ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ் பக்கம் நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருக்கோம்பா. இந்த செஷன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.